ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பைக்னால் ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். அந்த ட்ராவலில் வித்தியாசமான மனிதர்கள்லாம் சந்திச்சிருக்கேன். அவங்க மூலிமா எனக்கு புது புது அனுபவங்கள்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் என்ன தான் ட்ராவல் பண்ணாலும் லைஃப்பில் ஒரு எம்டினஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. நான் எதை தேடி ட்ராவல் பண்ணுறேன்னு எனக்கே தெரில. ஒரு நாடோடி மாதிரி சுற்றிட்டு இருந்தேன். அப்போ தான் என் லைஃபோட பர்பஸ் என்னன்னு, நான் எதை தேடி அலையிறேனோ எனக்கு ஒருத்தி புரிய வச்சா. அவளை பற்றி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இவ்வளோ நேரமாக பேசிகிட்ருக்கேன், என்னோடய பேரை உங்ககிட்ட சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா? நான் தான் தாரா. அவளை பற்றி சொல்லணும்னா நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு பின்னாடி போகணும். ஒரு நாள் நான் பைக்கில் வேகமாக போயிட்டுருந்தேன். அன்னைக்குன்னு பார்த்து ஊருக்குள்ளே பல ஆக்சிடெண்ட்டுக்கு காரணமான ஸ்கூட்டி அன்றைக்கி என் வாழ்க்கையிலே விளையாண்டுட்டு போயிடுச்சு. 2 மாதம் ஹாஸ்பிட்டல்லே பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நிலமை. அங்கே தாங்க என் லைஃப்க்கான அர்த்தத்தை எனக்கு புரிய வச்சவளை பார்த்தேன்னு சொன்னேன். ஆனால் எப்படி பார்த்தேன்னு சொல்கிறேன் வாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன அன்றைக்கி நைட்டு ஒரு 1 மணி இருக்கும். அப்போ தான் எனக்கு சுயநினைவு வந்துச்சு. நான் கண் முழிச்சு பார்த்தப்ப ரூம் ஃபுல்லாக இருட்டாக இருந்தது. ஆனால் ஜன்னல்லேருந்து மட்டும் வெளிச்சம் ரூம்குள்ளே அடிச்சிட்டு. நான் அப்போ தான் ஜன்னல் வழியாக வெளில பார்த்தப்ப அன்றைக்கி பௌர்ணமி. ஃபுல் மூன் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து நிலாவை ரசித்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் கவனித்தேன், என்ன மாதிரியே ஜன்னல் பக்கத்தில் ஒரு பொண்ணு நிலாவை ரசித்து பார்த்துட்டு இருந்தா. எனக்கு அவள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சு. அவள் முகத்தை பார்க்க ட்ரை பண்ணேன். ஆனால் அவள் முகத்தை ஃபுல்லாக மறைச்சிருந்தேன். அப்போ தாங்க எனக்காகவே வீசின தென்றல் அவள் முகத்தில் பட்டு அந்த முடியெல்லாம் விலகி அவள் முகம் தெரிஞ்சிச்சு. ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க அவங்க சிரிப்பா அவங்க கண்ணையும் தெரியும்னு சொல்லுவாங்க. நான் அன்னைக்கு அப்படி ஒரு கண்ணை தாங்க பார்த்தேன். அவள் என்னை பார்த்த அந்த முதல் பார்வை இப்போ வரைக்கும் ஃபோட்டோ காப்பி எடுத்த மாதிரி என்னோட மனசில் அப்படியே இருக்கு. நான் அப்படியே அவளை பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு குரல் கேட்டுச்சு. மொழி, இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்க? சீக்கிரமாக போய் தூங்குன்னு. யாராதுன்னு பார்த்தா நம்ம நர்ஸக்கா. ஓகே சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்த மாதிரியே நடந்து வந்தவ ஒரு வழியாக கண்ணு முழிச்சிட்ட போல அப்படின்னு என்கிட்ட பேசிக்கிட்டே என் பக்கத்தில் இந்த பெட்டில் வந்து உட்காந்தா. நான் அவகிட்ட, நான் எவ்வளோ நேரமாக மயக்கத்தில் இருக்கேன் அப்படின்னு கேட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரமாக நீ மயக்கத்தில் தான் இருந்த அப்படின்னா. ஓ, அவ்வளோ நேரமா? அப்படின்னா. ஆமாம், உன்னோட பேர் மொழியா அப்படின்னு கேட்டேன். மொழியாள், அதுதான் என்னோடய ஃபுல் நேம் அப்படின்னா. வித்தியாசமாக இருக்கே. என்னோடய மாமா ஒரு தமிழ் பேராசிரியர். அதனால் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அழகான தமிழ் பேர் வச்சுருக்காரு. பரவாயில்லையே. ஆமாம், உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்டா. என்னோட பேர் தாரா. ஓ, ஓகே, மார்னிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தூங்க போயிட்டான். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப நேரம் தூக்கமே வரல. அப்புறம் எப்போ தூங்கினேனே தெரில. மார்னிங் நெசக்கா தான் வந்து எழுப்புனாங்க. அப்போ தான் விடிஞ்சதே தெரியும். உன்னை பார்க்க யாரோ வந்திருக்காங்க பாரு அப்படின்னாங்க. என்ன பார்க்கவா? யாரா அது அப்படின்னு பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க, என்னை பெற்றவங்க தான்.